Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பெண்கள்.comல 5வது நாள் மற்றும் 6வது நாள் நவராத்திரியில் என்ன கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5வது நாள் பஞ்சமி திதியில் ஸ்கந்த மாதாவும், 6வது நாள் கார்த்தியாயினி அப்படிங்கிற தேவியும். இன்றைக்கி நம்ம வெள்ளி மற்றும் சனிக்கிழமைக்கு உண்டான இந்த 2 நாட்களுக்கும் நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5வது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதனுடைய நிறம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்கந்த மாதாக்கு ஒரு நல்ல மஞ்சள் நிறம். ஸோ மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 5வது நாளில் ஒரு மங்களகரமான இந்த ஸ்கந்த மாதா, இவளுக்கு மொத்தம் 4 கரங்கள். இவ மடியில் யாரை வச்சுருக்கான்னா முருகப்பெருமானை. அதனால் ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லக்கூடியவளே, உன்னுடைய இந்த உலகத்தில் நீ வாழக்கூடிய விஷயங்களில் என்ன மாதிரியான சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னு இருக்கும் இல்லையா, இந்த ஸ்கந்த மாதா உலகத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்ட்லி டிசையர்ஸ்னு சொல்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி நீ என்ன பர்பஸ்க்காக இந்த பூமிக்கு வந்தையோ அந்த பர்பஸை நிறைவேற்றுறதுக்கான தேவி ஸ்கந்த மாதா தான். அதனால் ஸ்கந்த மாதாவினுடைய உருவமே மடியில் குழந்தை வச்சுருக்கிறது, ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இன்றைய நாள், இந்த 5வது நாள், இந்த பஞ்சமி திதியில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் முக்கியமாக இந்த ஸ்கந்த மாதாவை வணங்கணும். இன்றைக்கி வாராகிக்கு பண்ணுறோம், பஞ்சமி, இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஸ்கந்த மாதா அப்படிங்கிறவ மடியில் குழந்தைய வச்சுருக்கிறா. வாழ்க்கையினுடைய வளங்கள் அப்படிங்கிறது இவ தான் நமக்கு கொடுக்குறா. இப்போ வெள்ளிக்கிழமை உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் உபயோகிக்க வேண்டிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள். ஸோ எல்லாமே மஞ்சளில் வைக்கலாம். உங்களுடைய நீங்கள் அர்ச்சனை பண்ணுற பூ, சுவாமிக்கு போடுற மாலை, நீங்கள் உடுத்துகிற வஸ்திரம் எல்லாமே அன்றைய நாளில் மஞ்சளில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மஞ்சள் நிறத்தில் நம்ம ஒரு பிரசாதம் செய்யணும் அப்படின்னாலே நமக்கு இருக்கவே இருக்குது லெமன் ரைஸ் தான். ஸோ அழகாக இந்த லெமன் ரைஸை நீங்கள் இன்றைக்கி தேவிக்கு, இந்த ஸ்கந்த மாதாவுக்கு நைவேத்தியத்திற்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இந்த மஞ்சள் நிறத்தில் இன்றைக்கி ஒரு பிரசாதம் பண்ணணும் அப்படின்னா பைனாப்பிள் கேசரி பண்ணலாம். அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த பைனாப்பிள் கேசரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கூட. அதனால் பைனாப்பிள் கேசரியை நீங்கள் ஸ்வீட்காக பண்ணலாம். மஞ்சள் நிறத்தில் நம்ம ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா பாதாம் அல்வாவும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பாதாம் அல்வா செஞ்சு அம்பாளுக்கு அன்றைக்கி நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். அண்ட் மஞ்சள் நிறத்தில் நம்ம ஏதாவது ஒரு சுண்டல் பண்ணணும் அப்படிங்கும்போது பச்சை பயிரே உடச்சது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பயிறு சுண்டலும் நம்ம இன்றைக்கி பண்ணலாம் சுண்டல் வகையில். இந்த 3 நைவேத்தியங்களுமே அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது தான். அண்ட் நம்ம மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூவில் இன்றைக்கி ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது செண்பக மலர். அது நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த செண்பக மலர் ரொம்ப வாசனையாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. இந்த ஸ்கந்த மாதா அப்படிங்கிறவ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய நாளில் வேண்டினால் உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறா. அதே மாதிரி திருமண யோகத்தையும் அவள் உடனே கொடுக்குறா. அதனால் உங்களுக்கு என்ன குறைகளோ இந்த ஸ்கந்த மாதாவை இன்றைய நாளில் நீங்கள் வணங்கலாம். முருகப்பெருமானை மடியில் வைத்திருக்கக்கூடிய பார்வதி தேவியை தான் ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்கிறோம். கந்தனுக்கு தாய், அதான் ஸ்கந்த மாதா. அண்ட் இவ நம்மளுடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்கக்கூடியவள். அடுத்தது சனிக்கிழமை 6வது நாள். 6வது நாளான சனிக்கிழமையில் நம்ம வணங்க வேண்டிய தேவி யாருன்னு கேட்டிங்கன்னா கார்த்தியாயினி. இவ ரொம்ப ஒரு கோபம் வடிவத்தை கொண்டவள். இவளுக்கு நிறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிகப்பு. சில இடங்களில் இவளுக்கு கொடுத்துருக்கிற நிறமை சொல்கிறது ஒரு கிரே கலர், சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சாம்பல் நிறமும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கார்த்தியாயினிக்கு சிகப்பு நிறமும் பயன்படுத்தலாம். நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை, அதாவது 6 அப்படின்னாலே சஷ்டி அப்படிங்கிறது எதிர்ப்பு தான். இந்த கார்த்தியாயினி நம்மளுடைய எதிரிகளை தவிடுபொடி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தேவி நம்மளை காப்பாற்றுகிறாள். அதனால் இவளுக்கு கொடுத்துருக்க நிறம் சிகப்பு. அதே போல் சாம்பல் நிறமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப இந்த தேவியை நம்ம அன்றைய நாளில் வணங்கணும், சனிக்கிழமை அன்னைக்கு வணங்கணும்னா சத்ருக்கள் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல் இந்த தேவி நம்மளை பார்த்து கொள்வாள்.
இந்த காத்தியாயினிக்கு வந்து ரொம்ப பிடித்தமான உணவு வகைகளில் வந்து நம்ம எப்படியும் ஒரு இனிப்பு வகையில் வெல்லம் கலந்த ஒரு சுவையை சேர்க்கணும்னு. இந்த தேவிக்கு வந்து ஒரு சில இடங்களில் வடநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு துண்டுகளை வைத்து வணங்குற வழக்கம் இந்த தேவிக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த காத்தியாயினிக்கு வந்து நம்ம வெல்லம் வைக்கலாம், இல்லை வெல்லம் சார்ந்த இனிப்பு வகைகள் எதையாவது வைத்து நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவள். அது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து நிவர்த்தி பண்ண தரக்கூடியவள் அப்படிங்கிறவள் தான் இந்த காத்தியாயினி. ஸோ இந்த தேவிக்கு வந்து நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு உணவு வகைகளில் இனிப்பு வெல்லம் கலந்த இனிப்பு வகைகளை செய்து வைக்கிறோம். புட்டு கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அரிசி மாவில் வந்து வெல்லம் கலந்து புட்டு செஞ்சு தேவிக்கு வந்து நீங்கள் வைக்கலாம். அடுத்தது அன்றைய நாளில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மலர்கள். ஸோ சாம்பல் நிறத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப பெருசாக நமக்கு சாய்ஸே கிடையாது மலர்கள். அதனால் சிகப்பு கலர் நம்ம எடுத்துக்கலாம். விருட்சம்னு சொல்லக்கூடிய சிகப்பு விருட்சம், அதே மாதிரி வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிகப்பு நிறத்தில் வந்து சிகப்பு அரளி எடுத்து நம்ம வந்து அன்றைய நாளில் பயன்படுத்தலாம். சிகப்பு நிறத்தில் உங்களுக்கு என்னென்ன சில பேர் வீட்டிலலாம் செம்பருத்தி நிறையா இருக்கும், அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, இதெல்லாம் கூட நீங்கள் பூஜைக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இன்றைய நாளில் சிகப்பு நிறத்தில் 6வது நாள் சனிக்கிழமை அன்று சிகப்பு நிறத்தில் நம்ம தேவியை அலங்காரம் செய்வதோ சிவப்பு நிற பூக்களை நாம் வந்து பயன்படுத்துவதோ ரொம்ப விசேஷம். ஸோ சிகப்பு நிறத்தில் நாம் செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலி அன்றைய நாளில் புளியோதரை வந்து அன்னத்துக்கு வைக்கலாம், ரொம்ப விசேஷம் சிகப்பு நிறத்தில். அது மாதிரி நீங்கள் ஸ்வீட்லாம் பண்ணணுன்னா ஏதாவது வெள்ளை பாயசம், பாசிப்பருப்பும் வெல்லமும் கலந்த பாயசத்தில் நீங்கள் பண்ணி வைக்கலாம். அண்டு குறிப்பாக இன்றைய நாளில் வந்து உளுந்தில் வந்து வடை பண்ணி வைக்கிறதும் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் முறையே செஞ்சு நம்ம கார்த்திகையை வணங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லேருந்து நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரலாம். இது வந்து நம்ம 5வது நாள் 6வது நாள் 2 நாளைக்கான தேவி உபாசனையை நம்ம பார்த்தோம். 5வது நாள் ஸ்கந்தமாதா, 6வது நாள் கார்த்தியாயினி தேவி. இந்த 2 தேவிகளுமே நம்மளுடைய இருளை அகற்றி ஒளியை கொடுப்பவள் அப்படிங்கிறது தான். நவராத்திரியே நம்ம 9 நாட்களும் தேவியை வணங்குவது அதற்காகத்தான். ஸோ நீங்களும் இந்த 5வது நாள் 6வது நாள் மா ஸ்கந்தமாதா, மா கார்த்தியாயினி, இந்த 2 தேவிகளையும் இந்த நிறங்களுடன் நாம் வணங்கினால் நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் 5வது நாள் 6வது நாள் மா ஸ்கந்தமாதா, மா கார்த்தியாயினி இவர்களுக்கான விசேஷங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.